ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற பலாப்பழம் அல்வா தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. நல்ல ஒரு டேஸ்ட்டில் ஒரு எம்மியான ஒரு ரெசிபியாக இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் நமக்கு இந்த சம்மர் டைமில் அதிகமாக நமக்கு பலாப்பழம் அதிகமாக விளைச்சலே அப்போ தான் வரும். ஸோ இந்த பலாப்பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் முழு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த பலாப்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி இந்த தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அதிகமான ஸ்வீட் தன்மை இருக்குது இந்த பலாப்பழத்தில். பலாப்பழம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த வெயில் டைமில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணால் இன்னும் நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, பலாப்பழம் ஹீட்னால நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி வரலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஹெல்த்துக்கு. இந்த பலாப்பழத்தை வச்சு நம்ம பலாப்பழம் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பலாப்பழத்தை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நெய் கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக நெய் தான் நமக்கு இதில் அதிகமாக தேவைப்படும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் வீட்டிலேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்திருக்கேன் 1 கப்பு அளவுக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். பலாப்பழம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். ஈஸியான மெத்தட்லாம். ஆனால் பலாப்பழம் அல்வா செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பலாப்பழத்தில் இருக்கிற கொட்டையெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். அதேமாதிரி மேலே இருக்கிற நார், அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கணும். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையும் எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸில் இருக்கிற கொட்டையெல்லாம் தனித்தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டு, கொட்டையை தனியாக நீங்கள் அவிச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை குழம்புல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். நாம் இன்றைக்கி ஃப்ரூட்ஸை மட்டும் தான் வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பலாப்பழ தோலை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை மட்டும் நான் பிரித்து எடுத்திருக்கேன். கொட்டை தனியாக, பலாப்பழம் தனியாக. ஸோ இந்த பலாப்பழத்தை நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். 1 விசில் 2 விசில் அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். நமக்கு நல்லா குழஞ்சி வரணும். அதுக்காக தான் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இப்போ குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். 2 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பலாப்பழம் நல்லா வெந்திருக்குது, நல்லா குழஞ்சி போயிருக்குது. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு எடுக்கும் போதே நல்ல வளவலன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு பிளேட்டில். தண்ணி தனியாக, பலாப்பழம் தனியாக நம்ம எடுத்து பிரிச்சுக்கணும். தண்ணி நம்ம தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி தேவையில்லை. ஆனால் தண்ணியில் கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்கும். நீங்கள் பலாப்பழம் செய்யும்போது சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பலாப்பழம் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பலாப்பழத்தை மட்டும் இப்போ வேக வச்சு வச்சுருக்கதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரைக்கும் அரைச்சி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம பலாப்பழம் அல்வா பண்ணும்போது நமக்கு அந்த பலாப்பழம் ஃப்ளேவர் தான் தெரியணும். ஃப்ரூட்ஸ் நமக்கு தெரியவே கூடாது. ஸோ அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் வீட்டில் உருக்கின நெய் தான். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நெய் எப்படி உருக்கலான்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட நெய் தான் இன்றைக்கி நான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நம்ம சேர்த்து நெய்யில் வறுத்துக்க போகிறோம். லைட்டாக அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்து எடுங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு 1 சைடு கருகின மாதிரி நமக்கு வரும் அவுட்புட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆனோன்னா ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பலாப்பழ பேஸ்ட்டை நெய்யிலே நம்ம வறுத்தெடுக்கணும். நம்ம ஆல்ரெடி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வறுத்த அந்த நெய்யிலே நம்ம சேர்த்து இதையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா வறுத்துரும். பலாப்பழம் வேக வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம இந்த பலாப்பழம் அல்வாவில் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் தன்மை நமக்கு இருக்கும். அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இதையும் சேர்த்து நம்ம அல்வா போட்டு பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அல்வா பண்ணுறது முக்கியம் பார்த்திங்கன்னா, கையே எடுக்கவே கூடாது. நமக்கு மேக்ஸிமம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அப்போ தான் நமக்கு அல்வா நல்லா திரண்டு வரும். ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றினா அதுக்கப்புறம் இன்னும் நம்ம நெய் சேர்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெய் நம்ம நிறைய ஊற்ற நமக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். இழுத்தாலும் நமக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் திரண்டு நமக்கு லாஸ்ட்டில் முடியும் போது அல்வா ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நமக்கு நெய் தனியாக நமக்கு வந்துடும்.
ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் அல்வா ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அது தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் அல்வா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கையை எடுக்காம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக பதத்தில் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்து இன்னும் சேர்க்கவே இல்லை. நம்ம ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம். அந்த 4 ஸ்பூன் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பலாப்பழ ஸ்வீட் தன்மை பார்த்து நீங்கள் சர்க்கரை சேருங்க. ஒரு சில பலாப்பழத்தில் ஸ்வீட் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக சேருங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கனால நான் கம்மியாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு அப்போ தான் லிக்யூடாக நமக்கு கிடைக்கும். நான் சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுனால திரும்பி நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் நமக்கு அல்வா நல்லா திரண்டு நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு வரும். ஸோ அதனால் நெய் சேர்த்து இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கையை எடுக்காமல். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் நான் வந்து வீட்டிலேயே பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த பொடி பண்ண ஏலக்காய் தூளே சேர்த்தாச்சு. பாருங்கள் அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம கரண்டியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு அல்வா கரெக்டான பதத்தில் வந்திருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு கரண்டியில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நழுவிட்டு கீழே வந்து விழுகுது. லைட்டாக நம்ம வந்து ஸ்வீட் தன்மை சேர்க்கறனால கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்டுக்கு நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். திரும்பி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ நமக்கு இந்த மாதிரி நெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா நமக்கு ரெடியாகி திரண்டு வந்திருக்குது. நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுக்க எல்லா நட்ஸையும் சேர்த்துருக்கோம். நட்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அல்வா சாப்பிடும்போது. ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு நட்ஸு கடிச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் நெய் ஃபுல்லாக நமக்கு தனியாக ஓரத்தில் நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ரெடியாகி வந்தால் தான் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் அல்வா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாேருக்கும் பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அல்வா செஞ்சால் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு பிடிக்கும். கேரளா ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் பலாப்பழத்தில் அல்வா எப்படி பண்ணலான்னு பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.